கிறிஸ்துவின் உறவில் பங்கு கொள்ள நாங்கள் அழைக்கப்பட்டோம். அவரது உடலை உண்பதற்கு நாங்கள் தகுதி பெற்றோம். கிறிஸ்துவின் உறவில் பங்கு கொள்ள நாங்கள் அழைக்கப்பட்டோம். அவரது உடலை உண்பதற்கு நாங்கள் தகுதி பெற்றோம். அவருடன் இணைந்து பலன் தருவோம். அவரது குரலை கேட்டிடுவோம். அவருடன் இணைந்து பலன் தருவோம். அவரது குரலை கேட்டிடுவோம். வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் அவருக்காய் வாழ்ந்திருப்போம். சரிகா பதரி கபத சதா சரிகா பதரி கரிசதசா. வாருங்கள் வாருங்கள் இறை மக்களே, இறைவனை தொழுதிடவே. வாருங்கள் வாருங்கள் இறை மக்களே, இறைவனை தொழுதிடவே. குருவுடன் நாமும் குடும்பமாய் இணைந்து இறைவனை புகழ்ந்திட கூடிடுவோம். கரிகா பதரி கபத சதா கரிகா பதரி கரிசதசா. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம். குருவே நீ வருக. திருப்பலி செலுத்திட வருகவென்றழைத்தோம். குருவே நீ வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம். குருவே நீ வருக. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்த இறை மக்களே, உங்கள் அனைவரையும் அன்போடு இத்திருப்பலிக்கு நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய பங்கில் 3 நிகழ்ச்சிகளை நாம் கொண்டாடுகிறோம். முதலில் பொது காலத்தின் 3ஆம் ஞாயிறு திருப்பலியை நாம் கொண்டாட வந்திருக்கிறோம். இரண்டாவதாக நம்முடைய பங்கில் விசேஷமாக இன்றைக்கு பொங்கலை கொண்டாடுகிறோம். மூன்றாவதாக அகில உலக திருச்சபையில் இன்றைக்கு இறை வார்த்தை ஞாயிறு நாம் கொண்டாடுகிறோம். வாருங்கள், இத்திருப்பலியில் நாம் முழுமையாக பங்கெடுக்க நாம் செய்த அனைத்து பாவத்தையும் நாம் நினைவுக்கு கொண்டு வந்து ஆண்டவரை பார்த்து முழுமையாக மனவருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போது கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் செயல்களை உமது திருவுளத்திற்கு ஏற்ப நெறியப்படுத்தி அருளும். இவ்வாறு அன்பு திருமகனின் பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செயல்கள் புரிந்திட தகுதி பெறுவோமாக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். இறைவாக்கினர் நெகேமியா நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் 7ஆம் மாதம் முதல் நாள் குரு எஸ்ரா ஆடவர், பெண்டேர், புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவர் அனைவரும் அடங்கிய சபை முன்னிலையில் திருநூலை கொண்டு வந்தார். தண்ணீர் வாயிலுக்கு முன் இருந்த வளாகத்தில் காலை முதல் நண்பகல் வரை ஆடவரையும் பெண்டீரையும் புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவரையும் பார்த்து அதை உரக்க வாசித்தார். எல்லா மக்களும் திருநூலுக்கு செவி கொடுத்தனர். திருநூல் வல்லுநரான எஸ்ராவோ இதற்காக செய்யப்பட்ட மரமேடியின் மேல் நின்று கொண்டிருந்தார். எஸ்ரா மக்களை விட உயரமான இடத்தில் நின்றதால் அவர் திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் அதை பார்த்தார்கள். திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மாபெரும் கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்தினார். மக்கள் எல்லோரும் கைகளை உயர்த்தி ஆமீன் ஆமீன் என்று பதில் உரைத்தார்கள். பணிந்து முகக்குப்புற விழுந்து ஆண்டவரை தொழுதார்கள். மக்களுக்கு புரியும்படி தெளிவாகவும் பொருளோடும் கடவுளின் திருச்சட்டத்தை உரக்க வாசித்தார்கள். ஆதலால் மக்களும் வாசிக்கப்பட்டதன் பொருளை புரிந்து கொண்டனர். ஆளுநர் நெகேமியாவும் குருவும் திருநூல் வல்லுநருமான எஸ்ராவும் விளக்கம் கூறிய லேவியர்களும் மக்கள் அனைவரையும் நோக்கி, இன்று கடவுளாகிய ஆண்டவரின் புனித நாள், எனவே நீங்கள் அழுந்து புலம்ப வேண்டாம் என்றனர். ஏனெனில் மக்கள் அனைவரும் திருச்சட்டத்தின் சொற்களை கேட்டதிலிருந்து அழுது கொண்டிருந்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் கொழுத்தவற்றை உண்டு இனிய திராட்சை ரசத்தை குடியுங்கள். எதுவும் தயார் செய்யாதவருக்கு சிறிது அனுப்பி வையுங்கள். ஏனென்றால் நம் ஆண்டவரின் புனித நாள் இதுவே. எனவே வருந்த வேண்டாம், ஏனெனில் ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை என்று கூறினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரிவும் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரிவும் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது.
ஆண்டவரே உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. ஆண்டவரே உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. ஆண்டவரே உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. என் கற்பாரையும் மீட்பருமான ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாய் இருக்கட்டும். என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாய் இருக்கட்டும். ஆண்டவரே உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரே உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, உடல் ஒன்றே, உறுப்புகள் பல. உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாய் இருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லோரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியை பானமாகவும் பெற்றோம். உடல் ஒரே உறுப்பால் ஆனதல்ல, பல உறுப்புகளால் ஆனது. நான் கை அல்ல, ஆகவே இவ்வுடலை சேர்ந்தவன் அல்ல என கால் சொல்லுமானால் அது அவ்வுடலை சேர்ந்ததில்லை என்றாகிவிடுமா? நான் கண் அல்ல, ஆகவே இவ்வுடலை சேர்ந்தவன் அல்ல என காது சொல்லுமானால் அது அவ்வுடலை சேர்ந்ததில்லை என்றாகிவிடுமா? முழு உடலும் கண்ணாயிருந்தால் கேட்பது எப்படி? முழு உடலும் காதாயிருந்தால் முகர்வது எப்படி? உண்மையில் கடவுள் ஒவ்வொரு உறுப்பையும் தம் விருப்பமாவரே உடலில் அமைத்தார். அவை யாவும் ஒரே உறுப்பாய் இருந்தால் உடல் என்ன ஒன்று இருக்குமா? எனவேதான் பல உறுப்புகளை உடையதாயிருந்தாலும் உடல் ஒன்றே.
கண் கையை பார்த்து நீ எனக்கு தேவையில்லை என்றோ, தலை கால்களை பார்த்து நீங்கள் எனக்கு தேவையில்லை என்றோ சொல்ல முடியாது. மாறாக உடலில் மிக வலுவற்றவனாய் தோன்றும் உறுப்புகளே மிகவும் தேவையானவாய் இருக்கின்றன. உடலின் மதிப்பு குறைவான உறுப்புகள் என நமக்கு தோன்றுபவற்றுக்கே நாம் மிகுந்த மதிப்பு கொடுக்கிறோம். நம் மறைவான உறுப்புகளே மிகுந்த மதிப்பு பெறுகின்றன. மறந்திராத நம் உறுப்புகளுக்கு அது தேவையில்லை. மாறாக மதிப்பு குறைந்த உறுப்புகளுக்கு மிகுந்த மதிப்பு கொடுத்ததே கடவுள் உடலை ஒன்றின்று உருவாக்கினார். உடலில் பிளவு ஏற்படலாம். ஒவ்வொரு உறுப்பும் மற்ற உறுப்புகள் மீது ஒருவித கவலை கொள்ள வேண்டும் என்றே இப்படி செய்தார். ஒரு உறுப்பு துன்புற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து துன்புறும். ஒரு உறுப்பு பெருமை பெற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து மகிழ்ச்சியுறும். நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். அவ்வாறே திருச்சபையிலும் கடவுள் முதலாய் திருத்தூதர்களையும், இரண்டாவது இறைவாக்கினர்களையும், மூன்றாவது போதகர்களையும், பின்னர் வல்ல செயல்வோர்களையும், அதன் பிணித்திருக்கும் அருள்கொடை பெற்றவர்கள், துணை நிற்பவர்கள், தலைமையேற்று நடந்துபவர்கள், பல்வகை பரவச பேச்சு பேசுபவர்கள் ஆகியோரையும் ஏற்படுத்தினார். எல்லாருமே திருத்தூதர்களா? எல்லாருமே இறைவாக்கினர்களா? எல்லாருமே போதகர்களா? எல்லாருமே வல்ல செயல் செய்பவர்களா? இல்லை, எல்லாருமே பிணித்திருக்கும் அருள்கொடையை பெற்றவர்களா? எல்லாருமே பரவச பேச்சு பேசுகிறவர்களா? எல்லாருமே விளக்கம் அளிப்பவர்களா? இல்லையே. ஆண்டவர் வரும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மாண்புமிகு தியோப்பில் அவர்களே, நம்மிடையே நிறைவேறிய நிகழ்ச்சிகளை முறைப்படுத்தி ஒரு வரலாறு எழுத பலர் முயன்றுள்ளனர். தொடக்கம் முதல் நேரில் கண்டும் இறை வார்த்தையை அறிவித்தும் வந்த ஊழியர் நம்மிடம் ஒப்படைத்துள்ளவாறே எழுத முயன்றனர். அது போலவே நானும் எல்லாவற்றையும் தொடக்கத்திலிருந்தே கருத்தாய் ஆய்ந்து நீர் கேட்டறிந்தவை உறுதியானவை என தெரிந்து கொள்ளும் பொருட்டு அவற்றை ஒழுங்குபடுத்தி உமக்கு எழுதுவதே நலமென கண்டேன். அழகினால் சோதிக்கப்பட்ட பின்பு இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார்.
அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார். எல்லாரும் அவரை பற்றி பெருமையாக பேசினார். இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசேயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கியிருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். அன்பார்ந்த இறை மக்களே, ஒவ்வொரு வருடம் 3ஆம் ஞாயிறு அன்று அகில உலக திருச்சபையில் இறை வார்த்தை ஞாயிறை நாம் கொண்டாட வேண்டும் என்று நம்முடைய பாப்பாண்டவர் கூறியிருக்கிறார். இன்றைக்கு கூட முதல் வாசகத்திலும் சரி, இறைவாக்கினர் நெகேமியாவிலிருந்து நம்ம படித்தோம். நற்செய்தியிலும் சரி, லூக்கா நற்செய்தியிலிருந்து நம்ம படித்தோம். இந்த 2 வாசகங்களில் நாம் படித்திருந்தோம் என்றால், இறை வார்த்தைக்கு நாம் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நாம் அறிந்திருப்போம். இறை வார்த்தை என்று நாம் பேசும்போது கடவுளினுடைய வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை உயிருள்ள வார்த்தை என்று நமக்கு தெரிந்த ஒரு விஷயம். யோவான் 6:66 தெளிவாக போட்டிருக்குது: நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன என்று. அன்பார்ந்தவர்களே, நாம் ஒவ்வொருவரும் ஆரம்ப காலத்திலே மறை கல்விக்கு நம்மளுடைய கிறிஸ்துவ பயணத்தை ஆரம்பிப்போம். மறைக்கல்வியில் நம்ம கிறிஸ்துவ பயணத்தை நாம் ஆரம்பிப்போம். 10 வருஷமோ, சில பங்கில் 11 வருஷம், ஏன் சில பங்கில் 12-13 வருஷம் கூட மறைக்கல்வியை நாம் படிப்போம். அந்த 12-13 அந்த வருஷத்துக்கு பிறகு நம்மளுடைய கிறிஸ்துவ விசுவாசம், குறிப்பாக கத்தோலிக் திருச்சபையினுடைய படிப்பினையை நாம் எவ்வளோ உள்வாங்கியிருக்கிறோம் என்று நாம் நம்மையே பார்த்து கேட்க வேண்டும். ஏதோ வந்தோம், படித்தோம், திருமுழுக்கு கொடுத்தாங்க, ஞானஸ்தானம் புது நன்மை கொடுத்தாங்க, உறுதி பூசல் கொடுத்தாங்க, அதுக்கு பிறகு நாம் திருமணத்துக்கு மறுபடியும் வரும் அப்படின்னு இல்லாமல், ஒவ்வொரு கத்தோலிக் திருச்சபையினுடைய படிப்பினையை நாம் எவ்வளோக்கு எவ்வளோ உள்வாங்கியிருக்கிறோம் என்று நம்மையே நாம் பார்த்து கேட்க வேண்டும். பாருங்கள், இறை வார்த்தை என்று சொல்லும்போது நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் அடித்தளம், அதுதான் ஃபவுண்டேஷன். இறை வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை ஏனோ தானோ என்று போய்கிட்டு இருக்கும். நமக்குன்னு ஒரு நோக்கம் இருக்காது. கிறிஸ்துவ வாழ்க்கையில், நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நாம் குழப்பமாகத்தான் இருப்போம். அவங்க இங்கே நிறைய பேர் போகிறாங்க என்று நம்ம போய்கிட்டே இருப்போம். இந்த கோயிலில் நிறைய பேர் போகிறாங்கன்னு போய்கிட்டே இருப்போம். ஆனால் கத்தோலிக் திருச்சபையில்
எவ்வளோக்கு எவ்வளோ படிப்பினை இருக்குது என்று எவ்வளையோ படிப்பினை இருக்குது. அந்த படிப்பினையை நாம் நன்றாக அறிந்து புரிந்து நாம் கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் வாழ முயற்சியெடுக்க வேண்டும். முதல் வாசகத்தில் நாம் செவி மடுத்தோம். இறைவாக்கினர் நெகேமியா வாசகத்திலிருந்து எஸ்ரா, அவர் ஒரு குருவானவர். அவர் பாருங்கள், அந்த வார்த்தையை, அந்த சட்டத்தை அவர் படித்தார். அதே போல இன்றைய நற்செய்தியில் நாம் செவி மடுத்தோம். போன வாரத்தில் நான் சொன்னேன் என்னுடைய மறை உரையில், அதாவது ஞாயிற்றுக்கிழமை நற்செய்தியை கத்தோலிக் திருச்சபையில் 3 பகுதியாக பிரித்திருப்பார்கள் என்று. 3 பகுதியாக, 3 ஆண்டாக சொல்லலாம். 3 ஆண்டாக, அதாவது ஆண்டு A, ஆண்டு B, ஆண்டு C. ஆண்டு ஏல மத்தேயு நற்செய்தியிலிருந்து நம்ம படிப்போம். ஞாயிற்றுக்கிழமை வாசகத்தை பற்றி நான் கூறுகிறேன். அப்புறம் ஆண்டு B மார்க்கு நற்செய்தியிலிருந்து நம்ம படிப்போம். ஆண்டு C லூக்கா நற்செய்தியிலிருந்து நம்ம படிப்போம். இந்த ஆண்டு ஆண்டு C, ஸோ லூக்கா நற்செய்தியிலிருந்து நம்ம படிக்கிறோம். இன்றைக்கு பொது காலத்தின் 3ஆம் ஞாயிறை நாம் ஆரம்பிக்கிறோம். இன்றைய நற்செய்தியில் இயேசு தம்முடைய பணியை ஆரம்பிக்கிறார். அவர் இந்த ஜெப கூட்டத்துக்கு சென்று அந்த ஒரு முக்கியமான ஒரு இறை வார்த்தையை படிக்கிறார். அதாவது எசையா எழுதப்பட்டுள்ள அந்த வார்த்தையை அவர் படிக்கிறார். அன்பார்ந்த இறை மக்களே, புதிய ஏற்பாடு 1ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டுள்ளது, ஃபர்ஸ்ட் செஞ்சுரி. இன்றைக்கு நம்ம இருக்கிற காலம் 21ஆம் நூற்றாண்டு. நாம் கேட்கலாம், இல்லைன்னா நம்ம பங்கை சேர்ந்த இளைஞர்கள் கண்டிப்பாக கேட்பாங்க, அப்போ இருக்கிற காலம் வேற, இப்போ இருக்கிற காலம் வேற. அப்போ இன்டர்நெட் இருக்குது, இணையம் இருந்தது. அப்போ இல்லை, இப்போ இருக்குது. அப்போ தொலைபேசி கிடையாது, இப்போ தொலைபேசி இருக்குது. நவீன காலத்தில் நாம் இருக்கிறோம் என்று. ஆம், அப்போ இருக்கிற காலம் வேற, இப்போ இருக்கிற காலம் வேற, நம்ம ஒப்பித்து பார்க்க முடியாது. இருந்த போதிலும் அந்த சொன்ன அந்த செய்தி இன்றைய சூழ்நிலையில் நாம் உள்வாங்கி எப்படி என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் அந்த செய்தியை பலப்படுத்தலாம், எப்படி பிரதிபலிக்கலாம் என்று நாம் செவி மடுக்க வேண்டும், நாம் ஜெபிக்க வேண்டும். அன்பார்ந்த இறை மக்களை, இறை வார்த்தை என்று வரும்போது 3 முக்கியமான படிகள் இருக்குது. இறை வார்த்தைகள் என்று நம்ம பேசும்போது 3 முக்கியமான படி. முதல் படி என்னவென்றால், புனித ஜெரோம் அவர் விவிலியத்தின் கொமெண்ட்ரி அவர் எழுதியிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், ignorance of Christ is ignorance of Scripture. இயேசுவை அறியாதவர் கண்டிப்பாக நற்செய்தியை அறிய முடியாது என்று. ஸோ முதல் படி அதுதான். அதாவது நான் முதலில் இயேசுவை அறிய வேண்டும். இயேசுவை நான் அறியறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நான் ஜெபிக்க வேண்டும். இயேசுவை பற்றி நான் நிறையா படித்துட்டேன் என்று சில பேர் சொல்லுவாங்க. பைபிள் கோர்ஸ் எல்லாம் நான் போயிட்டேன் ஃபாதர், 40 வாரம் போயிட்டேன் ஃபாதர். அதெல்லாம் நல்லது தாங்க. ஆனால் அந்த 40 வாரத்தில் எத்தனை தடவை இறை வார்த்தையை நாம் உள்வாங்கியிருக்கிறோம்? 2வது, அதே வார்த்தையை, படித்த வார்த்தையை, அறிந்த வார்த்தையை, புரிந்த வார்த்தையை என்னுடைய வாழ்க்கையில் நான் வாழ்கிறேன் என்று நாம் நம்மை பார்த்து கேட்க வேண்டும். நீங்களும் சரி, நானும் உட்படத்தான். ஸோ முதல் படி, நாம் இயேசுவை அறிய வேண்டும். இறை வார்த்தை நாம் படிக்கிறதுக்கு முன்பு நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஜெப வாழ்க்கை தான் அஸ்திவாரம் இறை வார்த்தை படிக்கிறதுக்கு முன்பு. அன்பார்ந்த இறை மக்களே, நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஸோ ஆகவே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஜெபத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும்போது இறை வார்த்தை கண்டிப்பாக நாம் முக்கியத்துவம் கொடுப்போம் இறை வார்த்தைக்கு. ஸோ
அதாவது ஜெபித்த பிறகு ரெண்டாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் படிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும் இறை வார்த்தையை. இறை வார்த்தையை அதாவது குருத்துவ கல்லூரியில் படிக்கும்போது அந்த ஃபாதர்மாருங்க சொல்லுவாங்க, இறை வார்த்தையை நம்ம அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் படிக்கக்கூடாது. இன்டர்நெட்டில் நம்ம இறை வார்த்தையை படித்தோம் என்றால் அங்கே கொஞ்சம் பாதி இங்கே கொஞ்சம் பாதி தான் போட்டிருப்பாங்க, முழுமையாக போட்டிருப்பாங்க. ஆனால் சில இடத்தில் அங்கே கொஞ்சம் பகுதி இந்த கொஞ்சம் பகுதி, எதை மக்களுக்கு காட்ட வேண்டுமோ அதை தான் காட்டுவார்கள். ஆனால் நாம் பைபிளை வாங்கி விவிலியத்தை வாங்கி நாம் படிக்கும் போது நமக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு விவிலியம் இருக்க வேண்டும். எவ்வாறு நமக்குன்னு ஒரு தனிப்பட்ட கை தொலைபேசி இருக்குது பார்த்தீங்களா, அதே போல நமக்குன்னு ஒரு இறை வார்த்தை, ஒரு விவிலியம் இருக்க வேண்டும். நாம் விவிலியத்தை படிக்க வேண்டும், ஒவ்வொரு வார்த்தையும் நாம் படிக்க வேண்டும். படித்தால்தான் நாம் அந்த வார்த்தையை புரிந்து கொள்ள முடியும். படித்தால்தான் அந்த வார்த்தையை நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் உயிர் கொடுக்க முடியும், நாம் வாழ முடியும். படிக்கலைனா இவங்க சொன்னாங்க வார்த்தை, அவங்க சொன்ன வார்த்தை என்று நாம் கேட்டோம் என்றால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில், நாம் ஆன்மீக வாழ்க்கையில் கண்டிப்பாக ஆழமாக போக முடியாது. ஸோ முதல் படி ஜெபிக்க வேண்டும், ரெண்டாவது படி இறை வார்த்தை நாம் படிக்க வேண்டும், மூன்றாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த வார்த்தையை உள்வாங்க வேண்டும். டு இன்டீரியரைஸ், அது என்ன செய்ய வேண்டும்? நம்ம அந்த படித்த வார்த்தையை ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் உள்வாங்க முடியாது. அதனால்தான் நம்ம ஜெபிக்கணும் இல்லையா? அதனால்தான் நம்ம ஜெபிக்கணும். நமக்கு முடிந்த அளவு மனிதர்களாக இருக்கிற நாம் பலவீன உணங்கள் நம் அனைவருக்கும் பலவீனங்கள் உள்ளன, நமக்குன்னு லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். ஆனால் கடவுள் நாம் ஜெபிக்கும் போது நமக்கு வேண்டிய அருளையும் நமக்கு வேண்டிய ஆசிரியையும் கண்டிப்பாக கடவுள் வழங்குவார். அந்த நம்பிக்கையுடன் இறை வார்த்தை நாம் படிக்க வேண்டும். படித்த பிறகு உள்வாங்க வேண்டும், பர்சனலாக ஆக்க வேண்டும் அந்த இறை வார்த்தை. டு மேக் இட் பர்சனல், அதாவது அதை படிக்கும் போது இந்த வார்த்தை எப்படி எனக்கு என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் இதை பிரதிபலிக்க முடியும் என்று நாம் முயற்சி எடுக்க வேண்டும். மெதுவாக படிப்போம் இறை வார்த்தையை, மெதுவாக படிப்போம், மெடிடேட்டிவ்லி, அதாவது தியானத்தோடு படிப்போம். வேகமாக படிக்க வேண்டாம், நல்ல ஒரு நேரத்தை ஒதுக்கி இறை வார்த்தை நாம் படிப்போம். முடிந்த அளவு கண்டிப்பாக எனக்கு தெரியும் இன்றைக்கு வந்திருக்கிறவங்க அனைவரும் இறை வார்த்தை படித்துட்டு தான் வந்திருக்கிறீர்கள். அனைவரும் இறை வார்த்தை படித்துட்டு தான் வந்திருக்கிறீர்கள். குறிப்பாக இன்றைய நற்செய்தியை வாசித்து தான் வந்திருக்கிறீங்க. ஸோ வாருங்கள் அன்பார்ந்த இறை மக்களே, இந்த ஆண்டு இந்த புல்லட்டினை நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் இங்கே போட்டிருக்குது இறை வார்த்தை நாம் மதிக்க வேண்டும் என்று. அதாவது டு ரிவியர் த வேர்ட் ஆஃப் காட், வணங்க வேண்டும். தமிழில் சில நேரத்தில் மொழிபெயர்ப்பு அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இருந்த போதிலும் உங்களுக்கு தெரியும், டு ரிவியர், வணங்க வேண்டும். எவ்வாறு நற்கருணை பேழையில் நாம் ஆலயத்துக்கு வந்த பிறகு நம்ம அப்படியே பவ் பண்ணுறோம் பார்த்தீங்களா? ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடைய பிரசன்னம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? அதே போலத்தான் அன்பார்ந்த இறை மக்களே, உயிருள்ள ஆண்டவர் இங்கே இருக்கிறார் நற்கருணை பேழையில். அதே போல இறை வார்த்தை, உயிருள்ள வார்த்தை, எவ்வாறு புனித யோவான் தெளிவாக கூறியிருக்கிறார், அந்த வார்த்தை மனு உருவானது என்று. அதே வார்த்தை நாம் படிக்கும்போது நாம் வணங்க வேண்டும், நாம் மதிக்க வேண்டும். ஸோ வாருங்கள் அன்பார்ந்த இறைவாக்களை, நாம் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தைக்கு நேரத்தை ஒதுக்கி முதலில் ஜெபிப்போம், ரெண்டாவது அந்த இறை வார்த்தை படிப்போம், நேரத்தை எடுத்து படிப்போம், மெதுவாக படிப்போம். இறுதியாக அவ்வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில், கிறிஸ்துவ வாழ்க்கையில் உள்வாங்கி எப்படி அந்த வார்த்தையை என்னுடைய வாழ்க்கையில் நான் பிரதிபலிக்க முடியும் என்று நாம் முயற்சி எடுத்து நாம் ஜெபிப்போம். இதுக்காக இத்திருப்பலியில் தனிப்பட்ட முறையில் நாம் மன்றாடுவோம்.
விசுவாசிகளாக இருக்கிற நாம் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கை சேர்ந்து சொல்வோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளென்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்லர், தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியினால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சிமையுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவேறாது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாற்றியும் பெறுகின்றார். இறை வாக்கினர்களின் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமீன். கடவுளின் வார்த்தையை கேட்டு நடப்போர் பேறு பெற்றோர் என்று லூக்கா நமக்கு தெளிவாக கூறியிருக்கிறார். வாருங்கள், பேறு பெற்றவர்களாக இருக்கிற நாம் நம்முடைய அனைத்து ஜெபங்களை ஆண்டவருடைய பாதத்தில் தாழ்மையுடன் சமர்ப்பிப்போம். என்றும் மாறாத மிகுந்த இரக்கமுள்ள இறைவா, திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், இருபால் துறவியர்கள், பொது நிலையினர் அனைவரும் கடவுளால் அன்பு செய்யப்பட்டவர்களாகவும் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்ந்ததாலே அது கிறிஸ்துவின் உடலாக மாறிவிடும் என்பதை உணர்ந்தவர்களாக வாழ வரங்கள் வழங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களை கைப்பிடித்து நடத்தும் தந்தையே இறைவா, எங்கள் குடும்பங்கள் இயேசுவின் மறை உடலில் இணைந்திருக்கவும் ஒருவரை ஒருவர் அன்பிலும் ஜெபத்திலும் தாங்கிக் கொள்ளவும் துன்பங்களில் ஆறுதலாக இருக்கவும் மகிழ்ச்சி பெருமையை பகிர்ந்து கொள்ளவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம் வருங்காலம் வளமானதாயிருக்கும். உன் நம்பிக்கை வீண் போகாது என்று உறுதியளித்த எம் இறைவா, எங்கள் நாட்டு தலைவர்களின் சகிப்புத்தன்மை மேலும் வளர்ந்திடவும் மக்களின் நல்திட்டங்கள் அனைத்தரப்பும் மக்களை, குறிப்பாக வாழ்வாதாரங்கள் இழந்து தவிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு சென்று அடையவும் அனைவரும் நலமுடன் வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலமணிக்கும் இறைவா, புதிய தொற்று நோயின் தாக்கத்திலிருந்து உம் மக்களை காப்பாற்றும் குழப்பமான இந்நேரத்தில் மருத்துவர்களுக்காக எந்த ஞானத்தை கொடுத்து அவர்கள் மக்கள் சரியாக சிகிச்சை அளிக்கவும் மருத்துவங்களில் ஏற்படும் பக்க விளைவிலிருந்து காத்திட வேண்டுமென்று இறைவா அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். முன்னும் பின்னும் எங்களை எல்லா சூழ்ச்சியிலிருந்து காப்பாற்றும் இறைவா, இந்த நல்ல நாட்களில் பொங்கல் விழாவை கொண்டாடி மகிழ்ந்து எங்கள் உழவர்களுக்கு நாங்கள் நன்றி கூறும் இவ்வேளையில் ஏழையோரில் பொருளாதாரம் பல்கி விலகிடவும் அவர்கள் பிள்ளைகள் கல்வி செல்வங்கள் நிறைவாக பெற்றிடவும் இறை வார்த்தையின் வருகையால் மாற்றங்கள் பெற்றிடவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாருங்கள், இந்த ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்வோம். நாம் பாப்பாண்டவர் இந்த ஒரு பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார் திருச்சபையில். கண்டிப்பாக நீங்கள்லாம் இந்த கேள்விகளில் பங்கெடுத்திருப்பீங்க. இந்த பயணம் அடுத்த ஆண்டு 2023 அக்டோபர் மாதத்தில் வட்டிக்கானில் ஒரு நிறைவுக்கு வரும். ஸோ இந்த ஆண்டை அடுத்த ஆண்டு வரைக்கும் இந்த ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்வோம். தூய ஆவியாரே, உமது தேர்ப்பறையில் கூடியுள்ள நாங்கள் இதோ உம் திருமுன் நிற்கின்றோம். நீர் ஒருவர் மட்டுமே எங்களை வழிநடத்தக்கூடியவர். எம் இதயங்களை நீர் வாழும் இல்லங்களாக மாற்றும். நாங்கள் எவ்வழியில் பயணிக்க வேண்டும் என்பதையும் அவ்வழியில் எவ்வாறு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதையும் எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் பலவீனர்கள், குற்றமுள்ளவர்கள். ஒருங்கிணைப்பின்றி ஏற்படுத்தப்படாது எங்களை காத்தருளும். பாகுபாடுகள் எங்கள் செயல்களை மேற்கொள்ளாதவாறு தொடர்ந்து காத்தருளும். உம்மிலே எம் ஒற்றுமையை கண்டு உண்மையானதும் சரியானதுமான பாதையிலிருந்து விலகாமல் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைத்து நிலை வாழ்வை நோக்கி பயணிப்போமாக. இந்த எம் மன்றாட்டுகளையெல்லாம் தந்தையாம் இறைவனோடும் திருமகனாம் இயேசுவோடும் என்றென்றும் ஒன்றிணைத்து எந்நாளும் எவ்விடத்திலும் செயலாற்றும் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். அமருங்கள். அகிலம் படைத்த ஆண்டவனே, அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே, அனைத்தையும் தருகின்றோம். அகிலம் படைத்த ஆண்டவனே, அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே, அனைத்தையும் தருகின்றோம். தருவோம் தருவோம் தந்தை கொண்டிருப்போம், இதயத்தின் துடிப்பு இருக்கும் வரை. தருவோம் தருவோம் தந்தை கொண்டிருப்போம், இதயத்தின் துடிப்பு இருக்கும் வரை. அகிலம் படைத்த ஆண்டவனே, அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே, அனைத்தையும் தருகின்றோம். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் விளைச்சலை தருகின்றோம். பாலை போன்ற எங்கள் மனதின் வறட்சியை தருகின்றோம். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் விளைச்சலை தருகின்றோம். பாலை போன்ற எங்கள் மனதின் வறட்சியை தருகின்றோம். நிறைவாய் கொடுத்தால் நிறைவாய் கிடைக்கும் என்பதை நம்புகிறோம். நிறைவாய் கொடுத்தால் நிறைவாய் கிடைக்கும் என்பதை நம்புகிறோம். அகிலம் படைத்த ஆண்டவனே, அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே, அனைத்தையும் தருகின்றோம். அகிலம் படைத்த ஆண்டவனே, அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே, அனைத்தையும் தருகின்றோம். சகோதர சகோதரிகளே,
என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகப்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னையே பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழைத்தார், இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண் இசைத்து முடிவென்று சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகம் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மையே கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே,
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜூலியன் லியாவ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள்ள ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் தேத்தும் வரும் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. கடவுள் நமக்காக கற்றுக் கொடுத்த ஜெபத்தை வாருங்கள் நாம் சேர்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியே உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அழைக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையின் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றவர், பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலம் அடையும். பொங்கல பொங்கல் எங்கும் முழங்கிட புதிய வாழ்வு புலந்தது. மங்களம் தங்கிட இறைமகன் வரும் பந்தியிலே இன்பம் நிறைந்தது. பொங்கல பொங்கல் எங்கும் முழங்கிட புதிய வாழ்வு புலந்தது. மங்களம் தங்கிட இறைமகன் வரும் பந்தியிலே இன்பம் நிறைந்தது. இயேசு வருகிறார், கரைகள் குறைகள் கவலை போக்க இயேசு வருகிறார். வளமை இனிமை வாழ்வில் சேர்க்க உணவில் வருகின்றார். இயேசு வருகின்றார், கரைகள் குறைகள் கவலை போக்க இயேசு வருகின்றார். வளமை இனிமை வாழ்வில் சேர்க்க உணவில் வருகின்றார். பொங்கல பொங்கல் எங்கும் முழங்கிட புதிய வாழ்வு புலந்தது. மங்களம் தங்கிட இறைமகன் வரும் பந்தியிலே இன்பம் நிறைந்தது. அப்பமே திருவுடல் கனித்ராட்சையே இயேசுவின் உதிரமாய் நிலத்தினில் விளைந்த நல் கனிகளே இறை அருளினை வழங்கிடும் கொடைகளாய். கோதுமை அப்பமே திருவுடல் கனித்ராட்சையே இயேசுவின் உதிரமாய் நிலத்தினில் விளைந்த நல் கனிகளே இறை அருளினை வழங்கிடும் கொடைகளாய். உணவென வரும் இறைவனை உள்ளம் வரவேற்போம். உணவென வரும் இறைவனை உள்ளம் வரவேற்போம். இந்த மண்ணின் உயிர்களும் கண்ணின் மணி என என்றும் கொண்டாடுவோம். இந்த மண்ணின் உயிர்களும் கண்ணின் மணி என என்றும் கொண்டாடுவோம். பொங்கல பொங்கல் எங்கும் முழங்கிட புதிய வாழ்வு புலர்ந்தது. மங்களம் தங்கிட இறைமகன் வரும் பந்தியிலே இன்பம் நிறைந்தது.
அளிப்பதன் மாண்பினை போற்றியே ஓர் உடலெடுத்த மனிதனாக வருகின்றார். களைப்பினை சோர்வினை போக்கிட தன் உடலையே உணவென தருகின்றார். உழைப்பிலும் உணவிலும் இறைவன் தெரிகின்றார். உழைப்பிலும் உணவிலும் இறைவன் தெரிகின்றார். திருவிருந்தில் கலந்து பொங்கலை பகிர்ந்து அன்பை கொண்டாடுவோம். திருவிருந்தில் கலந்து பொங்கலை பகிர்ந்து அன்பை கொண்டாடுவோம். பொங்கல பொங்கல் எங்கு முழங்கிட புதிய வாழ்வு புலர்ந்தது. மங்களம் தங்கிட இறைமகன் வரும் பந்தியிலே இன்பம் நிறைந்தது. பொங்கல பொங்கல் எங்கு முழங்கிட புதிய வாழ்வு புலர்ந்தது. மங்களம் தங்கிட இறைமகன் வரும் பந்தியிலே இன்பம் நிறைந்தது. இயேசு வருகின்றார். குறைகள் குறைகள் கவலை போக்க இயேசு வருகின்றார். வளமை இனிமை வாழ்வில் சேர்க்க உணவில் வருகின்றார். இயேசு வருகின்றார். குறைகள் குறைகள் கவலை போக்க இயேசு வருகின்றார். வளமை இனிமை வாழ்வில் சேர்க்க உணவில் வருகின்றார். பொங்கல பொங்கல் எங்கும் முழங்கிட புதிய வாழ்வு புலர்ந்தது. மங்களம் தங்கிட இறைமகன் வரும் பந்தியிலே இன்பம் நிறைந்தது. பொங்கல பொங்கல் எங்கும் முழங்கிட புதிய வாழ்வு புலர்ந்தது. மங்களம் தங்கிட இறைமகன் வரும் பந்தியிலே இன்பம் நிறைந்தது. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புத்துயிர் அளிக்கும் உமது அருளை பெற்றுள்ள நாங்கள் உமது கொடையை முன்னிட்டு என்றும் பெருமை கொள்வோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். அமருங்கள். அறிவிப்புகள். ஞாயிறு மறைக்கல்வி ஞாயிறு மறைக்கல்வி வகுப்புகள் 13 பிப்ரவரி முதல் தொடங்கும். இன்னும் உங்கள் பிள்ளைகளை ஞாயிறு மறைக்கல்விக்கு பதியாத பெற்றோர் பங்கு அலுவலகத்தை தொடர்பு கொண்டோ அல்லது கொடுக்கப்பட்டிருக்கும் மின்னஞ்சல் முகவரிக்கு விரைவில் உங்கள் தகவல்களை அனுப்பி வைக்கவும். ஆண்டவரை காணிக்கையாக ஒப்புக்கொடுத்தல் பெருவிழா மற்றும் மெழுகுவர்த்திகள் ஆசிர்வதித்தல். ஆண்டவரை காணிக்கையாக ஒப்புக்கொடுத்தல் பெருவிழா எதிர்வரும் 2 பிப்ரவரி அன்று கொண்டாடப்படும். இத்தினத்தில் மெழுகுவர்த்திகள் ஆசிர்வதிக்கப்படும். பங்கு மக்கள் கவனத்திற்கு, திங்கட்கிழமைகளில் பங்கில் திருப்பலிகள் ஏதும் நடைபெறாது. நன்றி. இருபத்தைந்து ஆண்டுகள் வெள்ளி விழா நிறைவு செய்து குருத்துவ வாழ்வை அலங்கரித்தவரே, ஸ்தலாயாங்கில் பிறப்பெடுத்து பந்தீங்கில் அரும்பணியாற்றி ஃபத்திமாவில் கால்பதித்த எங்கள் அன்பு அருட்தந்தையே, பூவோடு சேர்ந்த நாறு போல நாங்களும் உம்மோடு சேர்ந்து மணக்க, இப்பங்கில் ஊழியம் சிறக்க, பங்கின் தமிழ் அப்போஸ்தலர் பணிக்குழு சார்பில் உங்களை வருக வருகவென வரவேற்கிறோம். அன்பார்ந்த இறை மக்களே, உங்களுடைய வரவேற்புக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம சேர்ந்து பணி செய்வோம். எனக்கு பேராயர் 6 வருஷத்துக்கு அனுப்பியிருக்கிறார். கண்டிப்பாக நம் தெரிந்து கொள்வோம். நீங்களும் என்னை புரிந்து கொள்வீர்கள், அறிந்து கொள்வீர்கள், தெரிந்து கொள்வீர்கள். நானும் அதை போலத்தான். ஆனால் முக்கியமாக அதெல்லாம் இருக்கட்டும், கடவுளுடைய அரசரை இந்த ஃபத்திமா பங்கில் நாம் கட்டி எழுப்ப வேண்டும். என்னுடைய ஆதரவு தமிழ் பேசும் மக்களுக்கு 100% கண்டிப்பாக இருக்குது. நாம் சேர்ந்து செய்வோம், சேர்ந்து பணி செய்வோம்.
எல்லாரும் வர வேண்டும், எல்லாத்துக்கும் நம்ம வாய்ப்பு கொடுப்போம். எல்லாத்துக்கும் இந்த பங்கில் ஒரு இடம் இருக்குது. அந்த நினைவோடு வாருங்கள், இறுதி ஆசிற்காக எழுதளிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அறுவடை திருநாளை வரவேற்போம், ஒன்றாய் ஆடி பாடி மகிழ்வுடனே கொண்டாடுவோம். அறுவடை திருநாளை வரவேற்போம், ஒன்றாய் ஆடி பாடி மகிழ்வுடனே கொண்டாடுவோம். பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல், எங்கள் இறைவனுக்கு நன்றி கூறும் இன்ப பொங்கல். பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல், எங்கள் இறைவனுக்கு நன்றி கூறும் இன்ப பொங்கல். விடுதலை பயண நூலில் சொன்னது போல, எங்கள் அறுவடையின் முதற் பலனை உமக்கே அளித்தோம். விடுதலை பயண நூலில் சொன்னது போல, எங்கள் அறுவடையின் முதற் பலனை உமக்கே அளித்தோம். எங்கள் மீது உமது இரக்கம் பெருகிட வேண்டும், என்றும் உமது ஆசி எங்களுக்கு அழுந்திட வேண்டும். எங்கள் மீது உமது இரக்கம் பெருகிட வேண்டும், என்றும் உமது ஆசி எங்களுக்கு அழுந்திட வேண்டும். பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல், எங்கள் இறைவனுக்கு நன்றி கூறும் இன்ப பொங்கல். பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல், எங்கள் இறைவனுக்கு நன்றி கூறும் இன்ப பொங்கல். வார்த்தையே விதையாக நம்மிடம் வந்தார், நெஞ்சு பண்பட்ட மனங்களிலே மரமாய் வளர்ந்தார். வார்த்தையே விதையாக நம்மிடம் வந்தார், நெஞ்சு பண்பட்ட மனங்களிலே மரமாய் வளர்ந்தார். 60 என்றும் 100 என்றும் பலன் கொடுப்போரை அவர் இல்லத்திற்கு அழைத்துச் செல்ல காத்திருக்கின்றார். 60 என்றும் 100 என்றும் பலன் கொடுப்போரை அவர் இல்லத்திற்கு அழைத்துச் செல்ல காத்திருக்கின்றார். பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல், நம் இறைவனுக்கு நன்றி கூறும் இன்ப பொங்கல். பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல், நம் இறைவனுக்கு நன்றி கூறும் இன்ப பொங்கல். அறுவடை திருநாளை வரவேற்போம், ஒன்றாய் ஆடி பாடி மகிழ்வுடனே கொண்டாடுவோம். அறுவடை திருநாளை வரவேற்போம், ஒன்றாய் ஆடி பாடி மகிழ்வுடனே கொண்டாடுவோம். பங்கு மக்கள் அனைவருக்கும் பொங்கல் வழங்கப்படும். அதே சமயத்தில் ஆலயத்தின் தூய்மையையும் பேணவும். நன்றி.